ஸ்பாயிலர் அலர்ட் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட எபிசோட் 4ஓட ரிவ்யூ. இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்துட்டு தான் போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரியான எபிசோடுங்க, ஐயோ என்ன மாதிரியான வேலைப்பாடு, என்ன மாதிரியான படைப்பு. அதாவது இந்த சீரியஸ்ல இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட் எபிசோட். 4 எபிசோட் தான் வந்திருக்கு, ஆனா இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட் எபிசோட். ஆனாலும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ் அஸ் அ ஹோலாவே நம்ம எடுத்தாலும், அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் த டிராகன், நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ், இப்போ இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து, அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்ஸ் எவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட்ஸ்லாம் இருக்கும். த பேட்டில் ஆஃப் த பேஸ்டர்ட்ஸ், த டோர், அதுக்கப்புறம் த லயன் அண்ட் த வுல்ஃப், இந்த மாதிரியான டாப் ரேட்டட் எபிசோட், சூப்பரான எபிசோட்ஸ்லாம் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் எனக்கு இந்த எபிசோட் ஃபீல் ஆச்சு. இது ரொம்ப ஏர்லி தான், பட் ஸ்டில் இந்த ரேஞ்சில் தான் எனக்கு இந்த எபிசோட் ஃபீல் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் பிரிச்சுட்டானுங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜார்ஜ் மார்டின் அண்ட் இந்த எபிசோட்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போகலாம். போன எபிசோடோட எண்டிங்ல நிறைய சம்பவங்கள் நடந்து போச்சு. அதாவது நம்ம கூட சுட்டியா சுத்திக்கிட்டு இருந்த எக்கு ஒரு டார்கேரியன் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் டுங்க்கு இன்னொரு டார்கேரியன் பிரின்ஸ், அதாவது எகான் டார்கேரியனை போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. அந்த காரணத்துக்காக இப்போ இவரை சிறையில வச்சிருக்காங்க. இதை விட பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கிடைச்சிருக்கும். அதுவும் ஏரியன் மாதிரி ஒரு லூசு பையன் மேல கையை வச்சதுக்கு அவன் போட்டு துண்டு துண்டா வெட்டியிருப்பான். நல்ல வேலை நம்ம எக்கு காப்பாத்தி விட்டாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம டுங்க பாக்குறதுக்காக வரான் நம்ம எக்கு. போன எபிசோடு வரைக்கும் கிழிஞ்ச துணி, கந்த துணியை போட்டு சுத்திட்டு இருந்த பையன் இப்போ பட்டாடையெல்லாம் போத்திக்கிட்டு ராஜா கணக்குல வந்திருக்கான். சாப்பாடு வச்சுட்டு நீங்க கிளம்புங்க, நான் இவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மத்தவங்களை போக சொல்லிடுறான். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ நம்ம எக்கு டுங்கு கிட்ட, உங்களை ஏமாத்தினதுக்காக என்ன மன்னிப்பு கேட்டு வர சொல்லி என்னோட அங்கிள் என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்றான். உன்னோட அங்கிளா, அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு கேட்கறதுக்கு, பிரின்ஸ் பெய்லார், ஹேர் டு தி அயன் த்ரோன் அப்படின்னு சொல்றான் நம்ம எக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே செம்ம கடுப்பாகுது நம்ம டுங்குக்கு. அதுக்கு நம்ம எக்கு சொல்றான், நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலைங்க, ஆனா நீ என்னை ஏமாத்தின. நீ சொன்ன எல்லாமே பொய், உன்னோட பேர் முதற்கொண்டு பொய். எவனாச்சும் பிரின்ஸ் எக்கு அப்படின்னு சொல்லி பேர் வைப்பானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம டுங்கு. அது எகானுக்கு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கு சொல்றான். நீ எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என்னை ஏமாத்தின, என்னைய பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு கேட்கறாரு. அதுக்கு நம்ம எக்கு என்ன சொல்றான்னா, என்னோட அண்ணன் டேரனுக்கு தான் நான் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. ஆனா அவன் ஒரு தத்தி, அவன் ஒரு குடிகாரன், அவன் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் அவன் ஊரை விட்டு, நீங்க அவனை அங்க பார்த்த இன்னில தான் அவன் அங்கேயே தங்கிடணும், அங்கேயே ஒளிஞ்சிருக்கணும் தான் அவன் நினைச்சான். அவன் தான் எனக்கு மொட்டையாக அடிச்சு விட்டான். ஆனால் எனக்கு இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்கு சொல்கிறான். ஆனால் நீ ஒரு ஸ்டேபிள் பாய் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பொய் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு கோவப்பட்டு கேட்குறத பார்த்துட்டு அழுதுடுறான் நம்ம எக்கு. பாவங்க சின்ன பையன். ரொம்பவே சாரி, நான் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் எக்கு. நம்ம சந்திச்சுட்டு ஒரு பெரிய கெட்ட நேரம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு சொல்கிறான். பாவங்க சின்ன பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நான் ஒரு பிரின்ஸை அடிச்சிட்டேன், இப்போ என்னை வச்சு என்ன செய்ய போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு கேட்குறதுக்கு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களோட அங்கிள் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வா இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு பேலரை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க. பிரின்ஸ் பெய்லார் இருக்க அறைக்குள்ள வராங்க நம்ம டுங்கும் எங்கும். டுங்க உட்கார சொல்லிட்டு எக்கு கிட்ட, இவருக்கு ஒரு கிளாஸ்ல வைனை ஊத்து, அவர் மேல ஊத்திராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம டுங்கு, அவன் மேலெல்லாம் ஊத்த மாட்டாங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ஒரு நல்ல ஸ்கொயரா இருந்தான், அவனால எனக்கு எந்த கஷ்டமும் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம எக்குக்கு செம ஷாக்கு. ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், உள்ள அவ்வளவு ரிலீஃபும் இருக்கு அவனுக்கு. இப்ப பெய்லார் என்ன சொல்றாருன்னா, அவனோட அண்ணன் ஏரியான் அந்த பப்பட்டியர்ஸ்க்கு பண்ண விஷயத்த பார்த்துட்டு அவன் என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், ஆனா அவன் உங்ககிட்ட போனான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு நம்ம எக்கு, அதுக்கான டைம் இல்லை, அதனாலதான் அப்படி பண்ணேன் நானு, ஆனா சார் டங்கன் அவனை சாவடிச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் எக்கு. அதை கேட்ட பெய்லாருக்கு கடுப்பாயிருச்சு, கோபம் வந்துருச்சு. அவன் உன்னோட அண்ணன், எப்படியா நீ பேசுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ இங்க கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு எகானை அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ சார் டங்கனும் பிரின்ஸ் பெய்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் பெய்லார் டங்கனை பார்த்து, நீ எந்த அளவுக்கு ஒரு நல்ல நைட்டு, உனக்கு எந்த அளவுக்கு நல்லா சண்டை போட வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் ஆர்லான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம டுங்கு சொல்றான். என்னோட தம்பி மேய்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேசலுக்குள்ள வந்தாரு. அவர் தொலைஞ்சு போன இன்னொரு பையன் டேரன் டார்கேரியனும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டேரன் டார்கேரியன் எகானை ஒரு திருட்டு நைட்டு கடத்தி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்.
அந்த திருட்டு நைட்டு பட்டத்தை உங்க மேலதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பெய்லார் சொல்றாரு. இல்ல, நான் 4 நாள் முன்னாடியே அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம டங்கன் சொல்றாரு. இவருக்கு பெய்லாருக்கு இவன் டங்கன் சொல்றது உண்மைதான்னு தெரியும். அப்புறம் நம்ம டங்கன் அந்த பொண்ணு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணு மேல ராஜ துரோகம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் பெய்லார் சொல்றாரு. என்னது ராஜ துரோகமா? ஒரு பப்பட் ஷோ நடத்தினதுக்கான்னு சொல்லி டங்கன் கேட்கறதுக்கு, இந்த டிராகன்ன்றது இந்த ராயல் ஹவுஸோட ஒரு சின்னம், அதை போய் குத்தி கொல்ற மாதிரி காமிச்சாரு தப்பு அப்படின்னு சொல்லி பெய்லார் சொல்றதுக்கு, அந்த பொண்ணு பண்ணது ஒரு அப்பாவித்தனமான விஷயம், ஒரு வெகுளித்தனமான விஷயம், அந்த பொண்ணு ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லி நம்ம டங்கன் சொல்றாரு. அப்பாவித்தனமான விஷயம்தான், ஆனா அறிவான விஷயம் கிடையாது இந்த மாதிரி அமைதியான காலகட்டத்திலயுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம பெய்லார். அது மட்டும் இல்லாம ஆரியன் இதை டார்கேரியன் ஹவுஸ் மேல சுமத்தப்பட்ட ஒரு மறைமுகமான அட்டாக்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பெய்லார் சொல்றாரு. இதை நீங்க நம்புறீங்களா கிரேஸ் அப்படின்னு சொல்லி டங்கன் கேக்குறாரு. நீ ஒரு ராயல் பிளட் மேல கைய வச்சுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பெய்லார் சொல்றாரு. அந்த பொண்ணோட விரலை பாதியா உடைச்சிட்டான், நீங்களும் இருந்திருந்தா அதை தானே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டங்கன் கேட்குறாரு. நான் இருந்ததாலும் அதை தான் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் ஒரு ஹெட் நைட் கிடையாது, நான் ஒரு பிரின்ஸ். அதுக்கு நம்ம டங்கன் எல்லா நைட்ஸுமே அப்பாவிகளை காப்பாற்றணுன்ற ஒரே உறுதிமொழியை தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெய்லார் கிட்ட பதில் இல்லை அதுக்கு. நீ பண்ண வேலைக்காக ஏரியன் உன்னோட தலையை தான் கேட்பான், ஆனால் என்னால் அதுக்கு ஒத்துக்க முடியாது, ஆனால் அதே சமயத்தில் என்னால் அது ட்ரையலையும் டினை பண்ண முடியாது, அதாவது உன் மேல கண்டிப்பா கேஸ் விழும். அது மட்டும் இல்லாம நீ எங்க கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு, அதனால உனக்கு சாதகமா இந்த தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பெய்லார் சொல்றாரு. சரி ஓகே, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்ன பண்றது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டங்கன் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பெய்லார் சொல்றாரு, போன தடவை ஒருத்தன் ஒரு ராயல் பிளட் மேல கையை வச்சதுக்கு அவன் கையே வெட்டிட்டாங்க, நீ அவனை எட்டி வேற உதச்சல அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாரு. ஆனா உனக்கு வேற ஒரு சாய்ஸும் இருக்கு, அது நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்றது எனக்கு தெரியாது, அதனால நான் திரும்பவும் கேட்குறேன், நீ எந்த அளவுக்கு ஒரு நல்ல நைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெய்லார். இப்போ நம்ம டங்கனை ட்ரையல் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த ட்ரையலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா பிரின்ஸ் பெய்லார், அவரோட தம்பி மேக்கார், அப்புறம் மேக்காரோட பையன் ஏரியன் டார்கேரியன், இந்த பக்கம் ஹவுஸ் டிரலோட லார்டும் லார்ட் ஆஷ்வர்டும் இருக்காங்க. பிரின்ஸ் பெய்லார் டங்கன் கிட்ட உனக்கு எந்த அளவுக்கு நல்லா சண்டை போட வரும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காரணம் ட்ரையல் பை காம்பேட் கேட்கறதுக்காக தான். அதை நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அதை தான் வந்து இங்கே நம்ம டங்கன் இங்கே கேட்பாரு. இந்த ட்ரையல் பை காம்பேட்னு நம்ம கேட்கும் போதே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த டிரியன் லானிஸ்டரோட அந்த ஐகானிக் சீனும், அப்புறம் பெட்ரோ பாஸ்கலோட ஒபரின் மார்ட்டினோட இந்த ஐகானிக் சீனும் தான் சரியான சீன்ஸ் அதெல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஸோ அதுதான் இப்போ இங்கே இவரும் கேட்குறாரு. ஆரியன் இதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இது கேட்கறது அவனோட உரிமைன்னு சொல்லி பெய்லார் சொல்கிறாரு. அப்படியா, அப்போ ட்ரையல் ஆஃப் 7 வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆரியன் கேட்குறான். இது என்னோட உரிமை தானே அப்படின்னு சொல்லியும் கேட்குறான். இதை கேட்ட நம்ம மேக்கார் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, என்னது ட்ரையல் ஆஃப் 7 அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெய்லார், இதுவும் ஒரு வகையான ட்ரையல் பை காம்பேட் தான், முன்னொரு காலத்தில் இதை யூஸ் பண்ணாங்க, இது வந்து ஆண்டால்ஸும் அவங்களோட காட்ஸும் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது 7 சாம்பியன்ஸ், அதாவது 7 நைட்ஸோ இல்லை 7 சாம்பியன்ஸோ சண்டை போட்டாங்கன்னா இந்த காட்ஸே உள்ள புகுந்து அந்த தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு பிலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட டங்கன், இது நான் 7 பேர் கூட இப்போ சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லூஸ் மாதிரி பேசாத, இது வந்து 7 vs 7 அப்படின்னு சொல்லி ஏரியன் சொல்றான். நாளைக்கு காலையில இந்த ட்ரையல் ஆஃப் 7 நடக்கும், நீங்க உங்களோட சாம்பியன்ஸை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி டங்கன் கிட்ட பெய்லார் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நொந்து போன நம்ம டங்கன் அவனோட தங்குற இடத்துக்கு, அதாவது இந்த எல்ம் ட்ரீ கிட்ட வரான். அந்த இடத்துல ரேமன் ஃபாசவே இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். பசிக்குதா அப்படின்னு சொல்லி ரேமன் ஃபாசவே கேட்க, இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம டங்கன் எப்பவுமே ஆமான்னு சொல்லுவாரு, பாவம் மனுஷன் ரொம்பவே நொந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க அவனோட டென்ட்டுக்கு போறாங்க. இங்க ரேமனோட கசின் ஸ்டெஃபன் ஃபாசவேவா இருக்கான். இவங்க 3 பேரும் தான் இந்த ட்ரையல் ஆஃப் 7 பத்தி பேசுறாங்க. இப்போ ஸ்டெஃபன் ஃபாசவே என்ன சொல்றான்னா, நான் வரேன், நான் உங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு வந்து இந்த டார்கேரியன்ஸரே பிடிக்காது, நாங்க இங்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இருந்தோம், ஆனா எங்களை அடிச்சு துரத்திட்டு இவனுங்க இப்போ இங்க ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியன் டார்கேரியன் அந்த பப்பட்டியர்ஸ்க்கு என்ன பண்ணான்றதே நான் பார்த்தேன், நீங்க வந்து ஒரு இன்னசென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால நான் உங்க சைட்ல தான் நிற்பேன், நம்ம இன்னும் நம்மள மாதிரி ஒரு 5 பேரை பிடிப்போம், லானிஸ்டர்ஸ் பராத்தியன் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கலாம், நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை சாவ விட மாட்டேன், ஆனா உங்களுக்கு அதை ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸ்டெஃபன் ஃபாசவே. உனக்கு நல்ல நேரம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸ்டெஃபன் ஃபாசவே. இவனை ஆரம்பத்துல ஒரு புள்ளி கேரக்டர் தான் காமிச்சாங்க, ஆனா இப்போ ரொம்ப நல்லவன் வேற பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ டங்கனோட டீம்ல 2 பேர் இருக்காங்க, அதாவது நம்ம டங்கனும் ஸ்டெஃபன் ஃபாசவே இருக்காங்க. இதை சொல்லிட்டு ஸ்டெஃபன் ஃபாசவே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் தான் இந்த டென்ட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான் எக்கு. நீ என்னடா இங்க பண்ற, உங்க அப்பா உன்னை தேட மாட்டாரான்னு சொல்லி நம்ம டங்கன் கேட்கறதுக்கு, நான் உங்களோட ஸ்கொயர் சார், நான் உங்களுக்கு தேவைப்படுவேன், என்னோட உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எக்கு சொல்றான். பின்னாடி டென்ட்குள்ள இன்னொருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா டேரன் டார்கேரியன்.
அதாவது எக்கோட இன்னொரு அண்ணா மேக்காரோட தொலைஞ்சு போன இன்னொரு மகன். அவன் தான் குடிகார மகன். இவனை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிருச்சு நம்ம டங்கனுக்கு. கத்தியை கொண்டு போய் அவன் கழுத்துல வச்சு, உன்னாலேயும் தாண்டா நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த டேரன், நான் ஏதாச்சும் எங்க அப்பா கேட்கும்போது சொல்லி தானப்பா ஆகணும், நான் என்ன பண்றது, சாரி அப்படின்னு சொல்லி சொல்றான். நாளைக்கு உனக்கு அகைன்ஸ்டா வர சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி டேரன் சொல்றான். ஏன்டா இதை சொல்லத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியான்னு சொல்லி நம்ம டங்கன் கேட்கறாரு. அதுக்கப்புறம் எக்கு சொல்றான், என்னோட அப்பா மேக்காரும் இவங்க கூட தான் ஜாயின் பண்ண போறாங்க. நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டு பார்த்தேன், ஆனா அவர் முடியவே முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் 3 கிங்ஸ் கார்டை வேற சண்டை போட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான் எக்கு. இப்போ ஆப்போசிஷன் டீம்ல பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அதாவது மேக்கார் டார்கேரியன், ஏரியன் டார்கேரியன், டேரன் டார்கேரியன், அது போக 3 கிங்ஸ் கார்டு. இன்னும் அவங்க டீமுக்கு ஒருத்தர் தேவை. ஆனா நம்ம டீம்லயோ 2 பேர் தான் இருக்காங்க, சார் டங்கனும் ஸ்டெஃபன் ஃபாசவேவும். இதை கேட்ட நம்ம எக்கு, என்னால உங்க கூட சண்டை போடுறதுக்கான நைட்ஸை கொண்டு வர முடியும், நான் போய் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி எக்கு சொல்றான். இதுக்கு நம்ம டங்கன், டே தம்பி, நான் உன்னோட ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா சண்டை போட போறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எக்கு, என்னோட அப்பாவை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, அதனால அவர் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி டேரனையும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவன் ஓரமாக ஒதுங்கிடுவான். அப்போ ஏரியனை கொன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி எக்கு கிட்ட கேட்குறாரு நம்ம டங்கன். சின்ன வயசுல நான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என் காலுக்கு நடுவில் கத்தியை வச்சு, எனக்கு நிறைய தம்பிங்க இருக்காங்க, ஒரு நாள் நான் உன்னை என் தங்கச்சியா மாத்தி நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி என்னை கொடுமைப்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம என் பூனையெல்லாம் கிணத்துக்குள்ள போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம எக்கு. அது மட்டும் இல்லாம அவனே ஒரு டிராகன்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு டேரனும், ஏரியன் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஏரியன்ஸ் ஆவறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ டேரன் டார்கேரியன் நம்ம டங்கன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம், நான் உங்களை பத்தி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை தான் நீ ஆல்ரெடி அன்னைக்கே சொன்னியே. ஆமா, நான் சொன்னேன். ஆனா எனக்கு உங்களை மாதிரி சாதாரண கனவெல்லாம் கிடையாது. எனக்கு கனவு வளர்ந்துச்சுன்னா அது உண்மையிலேயே நடக்கும். நான் என் கனவுல உங்களையும் ஒரு ஃபயரையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல ஒரு செத்து போன டிராகனை பார்த்தேன். அது பக்கத்துல நீங்க நின்றுகிட்டு இருந்தீங்க கத்தியை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். நானா அந்த டிராகனை கொன்னேன் அப்படின்னு டங்கன் கேட்கறதுக்கு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டேரன் சொல்றான். ஒரு காலத்துல நாங்க டிராகன் ரைடர்ஸா இருந்தோம், ஆனா இப்போ எல்லாமே செத்து போச்சு, நாங்க மட்டும்தான் இருக்கோம், எங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கே நான் செத்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டேரன் டார்கேரியன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பப்பட் ஷோ நடந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு நம்ம டங்கன். அந்த இடமே இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, கண்ணில் மாட்டினது எல்லாத்தையும் எரிச்சிட்டானுங்க. இந்த இடத்துல இந்த ஆர்ம்ஸ் செய்யறவரு, நீ இந்த ஷீல்டுக்காக வந்தீங்களா, அது அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது, அந்த பொண்ணு டார்னுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மாஸ்டர். இந்த டார்ன்ன்றது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்ல ஒரு டெசர்ட் லேண்ட்ஸ்கேப். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஷீல்ட்ல வரைஞ்சு கொடுத்த பெயிண்டிங்கை பாக்குறாரு நம்ம டங்கன். அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸ் மாஸ்டர், இந்த சைட்லலாம் உடஞ்சு போயிருந்தது இந்த ஷீல்டில், நான் அதெல்லாம் கொஞ்சம் மெட்டல் வச்சு இது பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லேயர் ஆஃப் திக்னஸே ஆட் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட நிலைமையை நினச்சி டங்கன் அழுதாங்க. பாவம் மனுஷன் நொந்து போயிட்டாரு. இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி அந்த மாஸ்டர் கிட்ட கேட்கறதுக்கு, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு காப்பர் மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்றாரு. வெடிச்சதுக்கு அப்புறம் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வராரு நம்ம டங்கன். வந்து பார்த்தா இவருக்கு சர்ப்ரைஸ், இவர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக 4 நைட்ஸ் இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தா, அதுல ஒன்று லயனல் பராத்தியன். இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது, இவர் இல்லாம எப்படி, கண்டிப்பா இவர் வருவாரு. அதான் அவரும் சொல்றாரு, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறது ரீசனு, பல ஆயிரம் வருஷம் கழிச்சு இந்த ட்ரையல் ஆஃப் 7 நடக்குது, அதுல என் பேரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் நான் வரேன். அது மட்டும் இல்லாம இந்த கிங்ஸ் கார்டு வெள்ளை ட்ரெஸ்ல வெள்ளை கவுன்ல ரத்தத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்றாரு. செம ஃபன்னியான கேரக்டர் இவரு. அதுக்கப்புறம் சார் ராபின் ரைஸ்லிங்க காட்டுறாங்க. இவர் தான் மேடஸ்ட் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான் போன எபிசோட்ல. இவரும் டங்கன் கூட சேர்ந்து சண்டை போட போறாரு. இவர் ஏன் வந்திருக்கேன்னு சொல்றாருன்னா, நான் இந்த க்ரௌனுக்கு ஒரு லாயல் சர்வன்ட் தான், ஆனா இந்த க்ரௌன் கடவுளை எதிர்த்தாங்கன்னா நான் இந்த க்ரௌனையே எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் இவரு டங்கன் கூட சேர்ந்து சண்டை போறதுக்காக வராரு. இன்னொருத்தர் யாருன்னா ஹம்ஃப்ரே ஹார்டிங். இவர் கூட தான் ஏரியன் டார்கேரியன் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டான். இவரோட குதிரையை தான் குத்தி கொன்னான். குதிரை இவர் மேல விழுந்ததுனால இவரோட காலு உடஞ்சு போச்சு. அதனால இவரால் நடக்கவும் முடியாது. இதைத்தான் டங்கன் கேட்பான், உங்களால் நடக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமா, என்னால் நடக்க முடியாது, ஆனா நான் குதிரை மேல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்னால சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்ததுக்கான காரணம், ஏரியனை இவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏரியன் போன போட்டியில இப்படி பண்ணதுக்கான ரிவெஞ்சையும் எடுக்கணும். அதனாலதான் இவங்க கூட ஹம்ஃப்ரே பீஸ்பரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராரு. இந்த ஹம்ஃப்ரே பீஸ்பரின்றவரு ஹம்ஃப்ரே ஹார்டிங்கோட மச்சான், அதாவது பிரதர் இன் லா. ஸோ அதனாலதான் இவரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டங்கனோட டீம்ல 6 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு ஆள் தேவை. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த ஸ்டெஃபன் ஃபாசவேக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ஸ்டெஃபன்
ஸ்டெஃபன் ஃபாசவே அப்பெல்லாம் எனக்கு எவனையும் தெரியாது, என்ன இந்த பையன் தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு எங்க காட்டுறாரு லயனல் பராத்தியன். போட்டி நடக்கிற இடத்த மக்கள் எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. இப்போ ஆப்போசிஷன் டீமும் பேட்டில் ஃபீல்டு உள்ள வராங்க. ஆனா இன்னமும் அவங்க டீம்ல 6 பேர் தான் இருக்காங்க. அதாவது ஏரியன் டார்கேரியன், மேகார் டார்கேரியன், டேரன் டார்கேரியன், அப்புறம் 3 கிங்ஸ் கார்டு. இன்னும் ஒருத்தர் அவங்க டீமுக்கு வேணும். இதைத்தான் ரேமன் ஃபாசவே சொல்றான். இப்போ ஸ்டெஃபன் ஃபாசவே இங்க வரான். சார் டங்கன் இவன் கிட்ட வந்து, யோ ஸ்டெஃபன், இன்னும் நமக்கு ஒருத்தர் வந்தா நம்ம 7 பேர் ஆயிடுவோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஸ்டெஃபன் ஃபாசவே, அச்சிச்சோ ஒருத்தர் இல்ல, இன்னும் உங்களுக்கு 2 பேர் தேவை, நானு ஏரியன் கூட சேர்ந்து சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட ஸ்டெஃபன் ஃபாசவேக்கு செம கடுப்பாயி, யோ நீ தானே டங்கன் கிட்ட சேர்ந்து சண்டை போட போறேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆமா ப்ராமிஸ் பண்ணேன் தான், ஆனா ஏரியன் என்ன ஒரு லார்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டான், அதனால நான் அந்த பக்கம் ஜம்ப் ஆகுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஏரியனோட டீம்ல 7 பேர் இருக்காங்க, டங்கனோட டீம்ல 5 பேர் தான் இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு 2 பேர் வேணும். நாம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி டங்கன் சொல்றாரு. அதுக்கு ரேமன் ஃபாசவே, என்ன நைட் ஆக்குங்க, நீங்க 5 பேரை வச்சு ஜெயிக்க முடியாது, நான் இருந்தா 6 பேர் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டங்கன் தயக்கப்படுறாரு. லயனல் பராத்தின் இவங்க கிட்ட வந்து, பண்ணு, இவரை நைட்டா மாத்து, எந்த நைட் வேணாலும் யாரை வேணாலும் லைட்டா மாத்தலாம், உன்னால இதை பண்ண முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல லார்ட் ஆஷ்வர்ட் அந்த பேட்டில் ஃபீல்டு உள்ள வராரு. சரி ஓகே நீங்க போங்க, நானே இவனை நைட்டா மாத்துறேன்னு சொல்லி லயனல் பராத்தியன் சொல்றாரு. ஸ்லோ மோஷன்ல குதிரையை கிளப்பிக்கிட்டு போறாரு நம்ம டங்கன். இந்த பக்கம் ரேமன் ஃபாசோவை நைட்டா மாத்திக்கிட்டு இருக்காரு நம்ம லயனல் பராத்தியன். இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே. பீக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதெல்லாம் தான். போற வழியில சார் ஆர்லன் டங்கனை நைட்டா மாத்தின மொமெண்ட்டும் அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ இவர் லார்ட் ஆஷ்வர்ட் கிட்ட போய் பேசுறாரு. லார்ட் ஆஷ்வர்ட் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது, நம்ம இந்த போட்டியை உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆரியன் டார்கேரியன் வந்து, உங்ககிட்ட 5 பேர் தான் இருக்காங்க போலன்னு சொல்லி கேலி பண்றான். இல்ல எங்க கிட்ட 6 பேர் இருக்காங்க, ரேமன் ஃபாசோவை நைட்டா மாத்திக்கிட்டு இருக்காரு லயனல் பராத்தியன் அப்படின்னு சொல்றான். நாங்க வந்து 6 vs 7 சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி டங்கன் கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஒத்துக்க முடியாது, உங்களுக்கு கண்டிப்பா 7 பேர் வேணும்னு சொல்லி ஏரியன் சொல்றான். லார்ட் ஆஷ்வர்ட், இன்னொரு நைட்டு நீங்க ஃபைன் பண்ணலனா நீங்க கில்ட்டின்னு சொல்லி உங்க மேல எல்லா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குற மாதிரி ஆயிடும், நீங்க போய் இன்னொரு நைட்டை கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு லார்ட் ஆஷ்வர்ட். இன்னொரு நைட் இவங்க கூட சேர்ந்து சண்டை போறதுக்கு வேணுங்கிறதுனால எங்க சுத்தி இருக்க லார்ட்ஸ் அண்ட் நைட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச்சை கொடுக்குறாரு சார் டங்கன். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் ஆர்லன் ஆஃப் பெனிட்ரி உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நானும் அவரும் சேர்ந்து உங்க எல்லா ஹவுசஸ்க்கும் சர்வ் பண்ணியிருக்கோம், உங்களோட டேபிள்ஸ்ல உட்காந்து சாப்பிட்ருக்கோம், உங்க ஹால்ஸ்ல உட்காந்து தூங்கியிருக்கோம். அவர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், அவரு ஒரு நைட்டு எப்படி இருக்கணும்ன்றத எனக்கு கத்து கொடுத்தாரு. ஒரு நைட்னா ஒரு இன்னசென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதைத்தான் நானும் பண்ணேன், அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். இதுக்காக யாராச்சும் என் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஒரு பெரிய உருவத்தோட இருக்கிற ஒருத்தன் எந்திரிக்கிறான். இவன் த ப்ரூட் ஆஃப் பிராக்கன் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். இவன் சண்டை போடுவான்னு பார்த்தா எந்திரிச்சிட்டு டொர்ரோன்னு பாம்பு போட்டான். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டங்கனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அசிங்கத்தோட இவருக்கு இன்னும் கோபமும் வந்து, வெஸ்டராஸ்ல இருக்கிற எந்த நோபல் ஹவுசஸ்லயுமே யாருக்குமே தைரியமே இல்லையா, உங்கள ஒரு நைட் கூட உண்மையான நைட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம டங்கன். இப்போ பயங்கர சத்தத்தோட கதவு திறக்குது. உள்ள ஒருத்தர் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு குதிரை மேல என்ட்ரி கொடுக்குறாரு. வந்து ஹெல்மெட்டை கழட்டுறாரு. யாருன்னு பார்த்தா பிரின்ஸ் பெய்லார். நான் டங்கன் கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம பெய்லார். எல்லாருக்கும் செம ஷாக்கு. மக்கள் எல்லாரும் ஆரவரிக்கிறாங்க. உள்ள உட்காந்துட்டு இருந்த லார்ட்ஸ் அண்ட் நைட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. டிவியில பார்த்துட்டு இருந்த நானே எந்திரிச்சிட்டேங்க. என்ன மாதிரி சீனு, என்ன மாதிரி என்ட்ரி, இது எல்லாத்துக்கும் மேல அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தீம் மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டானுங்க பாருங்க. ஐயோ நான்லாம் செதறிட்டேன். என்ன மாதிரி மொமெண்ட், என்ன மாதிரி ஃபீலிங், கண்ணே கலங்கிருச்சுங்க. தீம் மியூசிக் வரல, தீம் மியூசிக் வரலன்னு அழுதுகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மொமெண்ட்ல இந்த தீம் மியூசிக்கை சேவ் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்பா செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்ப மேக்கார் வந்து பெய்லார் கிட்ட, என்ன உனக்கு புத்தி கெட்டு போச்சா, இவன் வந்து என் பையனையே அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெய்லார், இந்த மனுஷன் ஒரு இன்னசென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு, அதாவது எல்லா நைட்டுமே அதைத்தான் பண்ணணும், அதனால கடவுளே இவர் பண்ணது நல்லதா கெட்டதான்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஏரியனுக்கு செம்ம கடுப்பு, வைத்தறிச்சல். இதை பார்த்து டங்கனுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனோட குதிரையை கிளப்பிக்கிட்டு போறாரு. இந்த இடத்துல பிளாக் ஸ்கிரீன் வருது, கிரெடிட்ஸை போடுறானுங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிஜிஎமோட. எப்பா 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 என்ன மாதிரி எபிசோடு, என்ன மாதிரி எண்டிங்க. இந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த என்டையர் சீனை மட்டும் இது வரைக்கும் நான் ஒரு 10-15 தடவை பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 1000 தடவை 2000 தடவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். இதுதான்
பீக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இது அந்த பீக் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வைபை இந்த நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் கொடுத்துருக்கு. என்ன ஒரு குறைனா 30 நிமிஷம் தான் எடுத்திருக்கானுங்க ஒரு எபிசோடுமே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு தான் தெரியல. இன்னும் ரெண்டு எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீசனுக்கு. அடுத்த சீசன் அடுத்த வருஷம் தான் வரும். ரொம்ப கஷ்டம். அடுத்த எபிசோடு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.